இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு விண்ணகத்திலிருந்து மண்ணகம் இறங்கி வந்து அந்த திருத்தூதர்களுக்கு வாக்கு தந்தது போல, இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார். இதோ நற்கருணை வடிவிலே நம்மோடு வாழ்கிறார். அந்த ஆண்டவர் தான் இன்று இந்த அற்புதமான நற்கருணை ஆராதனைக்கு அவரோடு நாம் இருக்க, அவரை அன்பு செய்ய, அவரை அனுபவிக்க, அவரோடு பேசி நம்முடைய கஷ்டத்தை சொல்ல, அவரை போற்றி புகழ, நன்றி சொல்ல நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 7:17 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி, நான் ஆண்டவரோடு இணைந்திருந்தால் நல்ல கனி தர முடியும். ஏனென்றால் அவர்தான் நல்ல மரம். அதனால்தான் யோவான் நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள் கிளைகள் என்று சொல்லி, அவரோடு இணைந்திருந்தால் அன்றி நாம் கனி தர இயலாது. புனித ஜான் மரிய வியானி எவ்வாறு சொல்லுவார், இதோ ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நான் அமர்ந்து என்னுடைய நேரத்தை நான் வீணாக்க விரும்புகிறேன். எப்படி அப்படின்னா, ஒரு விலையுயர்ந்த ஒரு நாய், ஒரு பணக்கார நாய் வளர்த்தா அந்த நாய் அந்த தலைவனுடைய காலடியிலே படுத்து கிடக்குமா. அந்த தலைவனுடைய காலடி அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமா அந்த நாய்க்கு. அதை போல என் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தில் அப்படியே நான் இருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுவார். இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், நம் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம், இந்த உலகத்தை ஒப்பு கொடுப்போம், நம் கவலைகள், கண்ணீர், வேதனைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீ நல்ல மரமாக இருக்கிறேன், பல நேரத்தில் உம்மை விட்டு பிரிந்து நான் நல்ல கனியாக கனி கொடுக்கும் ஒரு மரமாக வாழ மறந்திருக்கிறேன். இந்த நேரத்திலே உம்மோடு இணைந்து வாழ, அதன்படி நான் உலகத்திற்கே பலன் தரக்கூடிய ஒரு கனியை கொடுக்க எனக்கும் இந்த உலகத்திற்கும் அருள் தாரும்.